எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த செங்கற்பட்டு சுயமரியாதை மாகாண மாநாடு என்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்ற எங்களை போன்றவர்களெல்லாம் பிறக்காத காலத்தில் நடந்த மாநாடு செங்கற்பட்டு முதலாவது சுயமரியாதை மாகாண மாநாடு. அதனுடைய நூற்றாண்டு நிறைவு விழா பிறந்த சமுதாயத்துக்கு பிறகு மட்டுமல்ல, அறிவு பிறந்த சமுதாயம், மானம் பிறந்த சமுதாயம், உரிமை பெற்ற சமுதாயம், படிப்புரிமை, பதவி உரிமை, நடப்பு உரிமை, பெண்ணுரிமை, இப்படி பல உரிமைகளையெல்லாம் ஒன்று திரட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்டளையை தோழர்கள் நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிற்கு உண்மையான தலைவர் தந்தை பெரியார், அவருடைய தொண்டன் நான், அந்த பணியை செய்யக்கூடியவர். எனவே அதை நடத்துகிறேன். நம்முடைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும் போது இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாலையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை கண்டு திக்கட்டும் இருக்கக்கூடிய தெளிவுற்றவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். கொள்கை எதிரிகளெல்லாம் மருண்டு போயிருக்கிறார்கள். அவர்களே தான். எனவே அவர்கள் மாயாஜாலத்தை தேடுகிறார்கள், மாயமானை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் இந்த மாநாடு என்பது இருக்கிறத கூட்டப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு நிறைவு எந்த மாநாடு. இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்று சொல்லும்போது தந்தை பெரியார், நான் எண்ணி பார்த்தேன், கணக்கு போட்டு பார்த்தேன் தோழர்களே. அப்படி கணக்கு போட்டு பார்த்த நேரத்தில் செங்கற்பட்டு சுயமரியாதை மாகாண மாநாட்டை தந்தை பெரியார் 1929 அவர்கள் நடத்திய போது ஐயாவுக்கு வயது 50, முறுக்கோடு அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய தொண்டனுக்கு வயது 92, விரைவில் 93. எனவே இந்த போர்க்களம், கருத்து போர்க்களம், உரிமை போர்க்களத்திற்கு வயது முக்கியமல்ல. இங்கே கொள்கைதான் முக்கியம், திட சித்தம்தான் முக்கியம் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் வந்திருக்கிற உங்களை நான் வருக 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 என்று நெஞ்சார வரவேற்கிறேன். இதோ என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் எந்த கட்சியிலே இருக்கிறார்கள் இல்லை, எந்த கொள்கையிலே நிற்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என்ற பெயராலே இதோ ஒரு குழல் அல்ல, பல குழல்கள் இங்கே தயாராக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை பெற்றிருக்கிற உங்களையெல்லாம் தனித்தனியே பெயர் சொல்லி அழைப்பது நீள நேரம் ஆகும். இந்த மாநாடு ஏராளமான பேர்களை நெருக்கடி கொடுத்து எனக்கே தோழர்கள் கட்டளையிட்டார்கள். வரவேற்கிறேன், உங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறோம்னு சொன்னார்கள். ஆம், வரவேற்க வேண்டிய நேரம்தான். ஏனென்றால் எங்கள் நேரம் அல்ல, இது உங்கள் நேரம், நீங்கள் பணியாற்ற வேண்டிய நேரம், நாட்டுக்கு மிக முக்கியமான நேரம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நேரத்தில் கண்ணெதிரே இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் இதை கேட்கவில்லை. இதே இடத்திலே 3 இடங்களிலே இந்த அரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 இடங்களிலே, இங்கே நீங்கள் நேரடியாக உங்களை பார்க்கிறேன், அங்கே மற்ற இடங்களிலே 3 இடங்களிலும் காணொலிகளாக கட்டுப்பாடாக இருக்கிறார். இது கட்டுப்பாடு மிகுந்த கொள்கை. இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அல்ல, இது கருத்துகளுக்கு களம் காணுவதற்காக, போராட்ட களத்திலே தங்கள் உயிரையும் விடுவதற்காக லட்சியத்துக்கு தயாராக இருக்கிற கூட்டம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்திலே பேசுவதிலே, வாய்ப்பு பெற்றதிலே எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் பெற்று வந்திருக்கிற நம்முடைய தலைவர்களையெல்லாம் வருக வருக என்று தலைதாழ்ந்து வரவேற்கிறேன். உங்களையெல்லாம் தோழர்கள் கன்னியாகுமரியிலே இருந்து, திருத்தணியிலே இருந்து, கர்நாடகத்திலே இருந்து, மும்பையிலே இருந்து, வெளிநாட்டிலே இருந்து, ஜப்பானிலே இருந்து, டோக்கியோவில் இருந்து பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். வியந்து பார்க்கிறார்கள். சரியாக தோழர்களே,
2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை. இன்னமும் நான் முழுமை அடைந்து விடவில்லை. அதற்கு வேண்டிய மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அது ஒரு பகுதி. ஆனால் முழுமையான சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் தேடி நாடி ஓடி வந்திருக்கிற மருந்துதான் நீங்கள் தோழர்கள். இந்த தோழர்களுடைய உற்சாகம், கைகோர்த்து கொண்டிருக்கிற இந்த இணைப்பு, அதுவும் ஆரியம் வாலாட்டி பார்க்கிறது. ஆரியம் எப்போதுமே தான் களத்தில் நின்று எதிரிகளாக இருக்கிறவர்களை முறியடித்ததாக வரலாறு கிடையாது. மரத்துக்கு பின்னால் ஒளிந்து நின்ற ராமனை போல, மரத்துக்கு பின்னால் வாலியை வதம் செய்வதற்காக பின்னால் இருந்து அம்பு விட்டதைப் போல சில அம்புகளை ஏவி விடுகிறார்கள். அதிலே காகித அம்புகள் உண்டு, திரைப்பட அம்புகள் உண்டு. வம்புகள் செய்கிற அம்புகளாலே நாம் ஒருவையும் செய்ய முடியாது என்றால் இரும்பு கோட்டை நீக்கி எந்த வந்தாலும் அசரமாட்டார். சொல்லுவார்கள் அவருக்கு அதிருப்தி, இவர் வெளியேறுகிறார், இந்த கூட்டணி வருகிறார், திரும்ப அங்கே பேசுகிறார் என்றெல்லாம். உங்கள் ஜம்பம் ஒருபோதும் ஒழிக்காது. கடைசி மதவெறியனை ஒழிக்கின்ற வரையில் இந்த இயக்கம் இருக்கும். கடைசி ஜாதி வெறியனை அழிக்கின்ற வரையிலே, தனிப்பட்ட முறையிலே இல்லை, கொள்கை ரீதியாக இந்த இயக்கம் நீடிக்கும். இந்த இயக்கம் தேவை. எப்படி தொத்து நோயை அழிக்கின்ற வரையிலே மருத்துவர்கள் தேவையோ, மருத்துவமனைகள் தேவையோ, மருந்துகள் தேவையோ, அதுதான் இந்த இயக்கத்தினுடைய தத்துவம் தோழர்களே. எனவே இதையெல்லாம் எடுத்து சொல்லி மிக நீண்ட அளவிற்கு விளக்கம் தருவதற்குரிய வாய்ப்பு என்று சொன்னால், இந்த குறுகிய காலத்தில் நானும் அந்த நேரத்துக்கு கட்டுப்பட வேண்டியவராக இருக்கிறேன். மாலை நிகழ்ச்சி இயற்கை ஒத்துழைக்கிறது என்றாலும் என்பதற்காகத்தான் தோழர்களே, இங்கே சுயமரியாதை இயக்க 100 ஆண்டு நிறைவு விழா மாநாட்டு தலைமை உரை குறிப்புகள் என்று இதுவரையில் நான் உட்கார்ந்து தயாரித்து பேச்சை எழுதியது ரொம்ப குறைவு. அது இங்கே உரிமையாக வந்திருக்கிறது, அது உங்களுக்கு கிடைக்கும். அதிலே பல கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எண்ணி பாருங்கள். சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் புத்தகங்களை வெளியிட்டார்கள். இது போன்ற ஒரு சுயமரியாதை இயக்கம் இங்கே என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், மூத்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய தனிச்சிறப்பு, பெண்ணடிமை இருந்த ஒரு சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் அபலைகளும் விதவைகளும் தங்களையெல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கின்றவர்களும் வருகின்ற மாநாடு தான் செங்கல்பட்டு முதலாவது சுயமரியாதை மாகாண மாநாடு என்று சொல்லி அந்த மாநாட்டை போட்ட தீர்மானங்கள், அன்றைய தீர்மானங்கள் இன்றைய அரசாங்க சட்டங்கள், நாளை இன்றைய தீர்மானங்கள், நாளை அரசாங்க சட்டங்கள். இப்படி ஒரு இயக்கம் இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றில் எளிதாக கண்டுபிடிக்க முடியுமா? அரசு அமைப்பாத தந்தை பெரியார், பதவிக்கு போகாத தந்தை பெரியார், தேர்தலிலே நிற்காத ஒரு பெரியார், ஒரு இயக்கம் அரசியல் சட்டங்களை திருத்தி இருக்கிறது. அரசியல் சட்ட திருத்தம் ஒரு திருத்தம் அல்ல, பெரியார் காலத்திலே மட்டுமல்ல, முதலாவது சட்ட திருத்தம் பெரியார் காலத்தில். எதற்காக? வகுப்புரிமைக்காக, சமத்துவத்துக்காக, எல்லோருக்கும் வாய்ப்பில்லாதவர்களுக்காக. பெரியாருக்கு பிறகு அது தீர்ந்தது. கலைஞருக்கு பிறகு ஒன்றுமில்லை என்றெல்லாம் கணித்தார்கள் அல்லவா அரசியலிலே. அதுபோல பெரியாருக்கு பிறகு என்னையா 4 கிழவர்கள் இருப்பார்கள், இது மாதிரி 106 105 பெரியாரோடு போய்விடுவார்கள் என்று கணித்தவர்களுக்கு பொய்யாக சொல்லிதான் லட்சோப லட்சம் இளைஞர்கள் இங்கே அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். எனது தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே அருமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான இந்த இயக்கத்தில் போட்ட தீர்மானங்கள், பெண்ணுரிமை இன்றைக்கு எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இந்த இயக்கம் தயவு செய்து எண்ணி பாருங்கள். இந்த இயக்கம் ஒரு 2 தத்துவ போர்களுக்கிடையில இன்னமும் தேவைப்படுகிறது. 100 ஆண்டுக்கு முன்னால் பெரியார் பார்ப்பனர் எதிர்ப்பெல்லாம் சொன்னார். இப்போது தேவையா? கொஞ்சம் ஆங்கிலப்படுத்தப்பட்டிருக்கிறான் அல்லவா பெரியாருடைய உழைப்பினாலே. அவர்களிலே சில பேர் இந்த நுனிப்புல் மேய்கிறவர்கள், குழாய் மாட்டி கணினியை தட்டி கொண்டிருக்கிறவர்கள், அதை மட்டுமே பார்த்து தங்களுடைய வாழ்வை எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தப்பு கணக்கு போடுகிறவர்கள், அவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும்.
சில கேள்விகளை இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் எண்ணி பார்க்க வேண்டும். அது என்ன பிரமாதமாக சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு கொண்டாடுவதில் என்ன சாதித்து விட்டதா என்று கேட்கிறவர்களுக்கு ஒன்றே ஒன்று, கேளுங்கள், வீதி வீதியாக கேளுங்கள் தோழர்களே, தெரு தெருவாக பிரச்சாரம் செய்யுங்கள். ஒன்றே ஒன்று, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தோளிலே துண்டு போடுகிற உரிமை நமக்கு உண்டா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் செருப்பு போடுகிற உரிமை நமக்கு உண்டா? நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அன்றே அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்கள் எப்படி தாய்மார்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த நாற்காலியிலே அமரக்கூடிய வாய்ப்பு உண்டா? இந்த ஒரு ஆண்டு தந்தை பெரியார் சொன்னார், 50% பெண்கள் என்றால் 50% அமர வேண்டும் என்றால் அதை செய்து காட்டி அமர்ந்திருக்கிற ஆட்சிதான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் அவருடைய தலைமையில். ஆனால் தானே ஆர்எஸ்எஸ்காரர் துடிக்கிறார். ஆனால் தானே ஆரியம் இன்றைக்கு ஏதோ நெருப்பில் கை வைத்ததைப் போல வேகப்படுத்துகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒன்றே ஒன்று, இளைஞர்கள், இளைய தோழர்கள், சுயமரியாதைக்கு என்ன சார் தேவை? அது ஆங்கிலத்தில் ஒன்று, இஸ் பெரியார் ரெலவன்ஸ் டுடே, ஆங்கிலத்தில் கேட்கிறான். பெரியார் இப்போது தேவையா? இப்போதல்ல, எப்போதும் தேவை. மருத்துவக் கல்லூரிகளைப் போல, மருத்துவர்களைப் போல எந்த தொற்று நோய் எப்படி வரும், எந்த ரூபத்திலே வரும், வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மருந்து கண்டுபிடிக்கிற மருத்துவமனை சுயமரியாதை இயக்கம். மருந்தை, தொற்றை, ஜாதி தொற்றை, தீண்டாமை தொற்றை, மூட நம்பிக்கையை, பெண்ணடிமையை, இன்னும் வைதிகத்தை பரப்பி நிலை கொள்ளுகிற தொத்து நோய் கிருமிகள் தான் ஆர்எஸ்எஸ் என்ற பெயராலே அமைந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்து. அதை எண்ணி பார்த்திருக்கிறார்கள் ஒட்டுண்ணிகள். இந்த இயக்கம் இருந்த காரணத்தால் தான் தெளிவாக இருந்தார்கள். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கம், ஆர்எஸ்எஸ் பிறந்ததே அதனுடைய அமைப்பு என்றால் 2 வித்தியாசமானது. 3 இயக்கங்கள் ஒரே வருடத்தில் தோன்றியிருக்கின்றன. ஒன்று சுயமரியாதை இயக்கம், இன்னொன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த இயக்கத்தினுடைய தனித்தனி தன்மை என்ன? இளைஞர்கள், இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. முதலாவதாக சுயமரியாதை இயக்கம் ஏன் தோன்றியது? தந்தை பெரியார் சொன்னார், சுயமரியாதை என்ற சொல்லுக்கு நாங்கள் மட்டுமா உரியவர்கள்? யார் யாருக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கிறதோ, அவர் யார் யாருக்கெல்லாம் மாநில உணர்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சுயமரியாதை என்பது சொந்தம். அந்த சுயமரியாதை இல்லாவிட்டால் மனிதனுக்கு முதுகெலும்பிருந்தும் அவனால் நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த இயக்கம்தான் இந்த பெண்களை பார்க்கிறோம். இன்றைக்கு தோழர்களே, வெளியே போய் பாருங்கள், காவலுக்கு நம்முடைய மகளிர் நிற்கிறார்கள், அதிகாரிகளாக நிற்கிறார்கள். இன்னும் கேட்டால் தலைமை அதிகாரியாக அடுத்து யார் வருவதுன்னு சொல்லும்போது பெண்ணை அங்கே பேனலிலே வைக்கிறார்கள். இது எப்படி நடந்தது? சரஸ்வதி பூஜை கொண்டாடினால் நடந்ததா? ஆயுத பூஜை கொண்டாடியதனால் மனு போட்டதால் நடந்ததா? அல்லது அகில இந்திய மிகப்பெரிய அளவிற்கு வித்தைகள் காட்டியதால் கும்பமேளாக்கள் நடந்ததா? சுயமரியாதை இயக்கம், செங்கற்பட்டு சுயமரியாதை இயக்கம், போராட்டம், தீர்மானம் இவைகளால் நடந்தது. இதோ இந்த தீர்மானத்திலே சொல்கிறார், ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று சொன்னார். நன்றி எண்ணி பாருங்கள். சுயமரியாதை இயக்கம் பிறந்திருக்காவிட்டால் சகோதரிகளே சொல்லுங்கள், தாய்மாரை வீட்டுக்கு சொல்லுங்கள், அவர்கள் என்றைக்கு 1000 ரூபாய் வாங்குகிறார்கள், சொத்துரிமை பெற்றிருக்கிறார் என்றால் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளத்தினுடைய பணி பலன் அது என்பதை விளக்கி சொல்லுங்கள். ஆகவேதான் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு இடம் தராதீர்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகிறோம், இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை உடன்படாதவர்கள் இருக்கிறார்கள். உடன்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு கருத்து சுதந்திரம் தந்திருக்கிறோம், நீ சிந்தித்து பார். என்னுடைய கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார். ஒரே இயக்கம் இது, கருத்து சுதந்திரம். சுயமரியாதை இயக்கத்துக்கு தந்தை பெரியார் சொன்னார், அறிவு விடுதலை இயக்கம். மாற்று பெயர் என்னவென்றால் அறிவு விடுதலை இயக்கம். அறிவுக்கு விடுதலை கொடு, அடிமையாக்காதே, சங்கிலி போடாதே, பிணைக்காதே என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அதனுடைய விளைவுதானே இன்றைக்கு நாம் பட்டதாரிகள்
இன்றைக்கு இவர் வழக்கறிஞர், இவர் ஆய்வாளர், இவர் டாக்டர் திருமாவளவன், அதே போல பேராசிரியர், அவர் பேராசிரியர், இவர் இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மகளிர் எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது எண்ணி பாருங்கள் தோழர்களே. சுயமரியாதை இயக்கத்தினால் அதற்கு நான் சொன்னதைப் போல உடன்படாதவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள், உண்மை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி சுருக்கிய நேரத்தில் கேட்கிறேன், இதற்கு விடை காணுங்கள். திண்ணையிலே கேளுங்கள், தெருவிலே கேளுங்கள். உடன்படாதது சரி, ஆனால் எங்களுக்கு கடன்படாதவர்கள் உண்டா? பெரியாருக்கு கடன்படாதவர்கள் உண்டா? ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். இன்றைக்கு வெறும் கரண்டியை தூக்கிய கைகள் இன்றைக்கு துப்பாக்கியை தூக்கி நிற்கின்றன. இது யாரால் நடந்தது? எப்படி நடந்தது? இதை மாற்ற வேண்டும் என்பதற்குத்தானே இப்போது கருத்துரிமை போராட்டம் நடைபெற இருப்பது. வெறும் தேர்தலா? வெறும் வாக்களிப்பா? ஏன் ஓட்டை திருட வேண்டும் என்று நினைக்கிறான்? இதுவரையில் நடக்காத ஓட்டு திருட்டு நடக்கிறது. காரணம், ஓட்டு திருட்டு நடந்தால் அடுத்து நாட்டை திருடுவான். நாட்டு திருட்டுக்காகத்தான் முதல்ல ஓட்டு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை திருடி பார்க்கலாம் நினைக்கிறான். கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன். இதை ஒருபோதும் நீங்கள் அசைத்து விட முடியாது. அதை எண்ணி பார்க்க வேண்டும். இது யாருக்கும் வெறுப்பல்ல. எண்ணி பாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கிறோமே யாருக்காவது என்ன ஜாதி என்று தெரியுமா? 100 ஆண்டுக்கு முன்னால், சுயமரியாதை இயக்கம் பிறப்பதற்கு முன்னால், பெரியார் பணி துவங்குவதற்கு முன்னால் என்ன நிலை? ஒரு கவனம் இளைய தோழர்களே நினைத்து பாருங்கள். இன்றைக்கு தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு ரசிகர் மன்றம் தெரிகிறதே தவிர எங்களுடைய வதிந்த நம்முடைய பாட்டனார்கள் வர முடியாது. தாய்மார்களை பார்த்து நான் கேட்பது உண்டு. கல்லூரிகளிலே போகும்போது நான் எளிமையாக கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால், தயவு செய்து நீங்களெல்லாம் கல்லூரியிலே வந்திருக்கிறீர்கள், பட்டதாரிகளாகி இருக்கிறீர்கள், மேல்பட்ட படிப்பு படித்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி, பெருமை, இவைகளெல்லாம் சரி. உங்கள் தாய்மார்கள், உங்கள் தாய் அம்மா எத்தனை பேர் பட்டதாரி? அப்பா இருக்கட்டும், முதல்ல அம்மா எத்தனை பேர் பட்டதாரி? கொஞ்சம் பேர் தூக்குறாங்க. அதுக்கு முன்னால் கிடையாது. உங்கள் பாட்டி எத்தனை பேர் அப்படின்னா ஒருத்தரும் கிடையாது. காரணம் என்ன? 3 தலைமுறை, அதுக்கு மேலே ஒன்று. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் படிக்கிறார்கள். படிப்பதற்காகவே அவர்களுக்கு பணம் கிடைக்கிற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான். இன்றைக்கு படிப்பு, ஒரு காலத்திலே படிக்காதே என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுயமரியாதை இயக்கம் ஏன் தேவை? ஒரே ஒரு கருத்து, நாம் யாரும் மற்றவருடைய உரிமைகளை நாம் பறிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல இந்த இயக்கம், மற்றவர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. ஒரே வரியிலே தந்தை பெரியார் சமூக நீதிக்கு. ஏனென்றால் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள், 2 கருத்துரைகள், ஒரே கருத்து. அங்கே வடக்கே, இங்கே தெற்கே, உலகம் முழுவதும் இன்றைக்கு பறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். என்ன? எண்ணி பாருங்கள். மிக தெளிவாக தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டார், படி படி என்று சொன்ன நேரத்தில், ஏன் இந்த இயக்கம் இல்லாவிட்டால் கல்லூரிகள் வந்திருக்குமா? நாங்களெல்லாம் பட்டதாரிகளாக இருப்போமா? எங்கள் கையிலே பேனாய் இருக்குமா? அதற்கு பதிலாக என்ன இருக்கும்? மாட்டுக்கோள் இருக்கும். அதை தாண்டினால் எதிரி கையிலே சூட்டுக்கோள் இருக்கும். இதுதானே மிக முக்கியம். இதை மாற்றி அமைத்த பெருமை பெரியாரின் கைத்தடிக்கே உண்டு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய தனித்தன்மைக்கே உண்டு. எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, மனு தர்மம். இப்போது போராட்டம் என்ன போராட்டம்? பல பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் ஏதோ அரசியல் போராட்டம். இந்த கட்சிக்கா, அந்த கட்சிக்கா, இந்த கூட்டணியா, அந்த கூட்டணியா இல்லை. அல்ல, ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுதான் போராட்டம். இதுதான் போராட்டம். இதோ இந்திய அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட காரணத்தால் அவருக்கு 1000 நெருக்கடிகள். அவரை ஒரு வாடகை குதிரையாகத்தான் பயன்படுத்தினார் என்று நொந்து போய் சொன்னார். எங்கே சொன்னார்? பொதுக்கூட்டத்தில் அல்ல, நாடாளுமன்றத்தில் பதிய வைத்தார். அப்படிப்பட்டவர் அவ்வளவு நெருக்கடி கிடையிலே
உருவாகி மிக தெளிவாக இன்றைக்கு எடுத்து சொன்ன தத்துவங்கள், அந்த தத்துவம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம், அதனுடைய வேகம்தான் மிக முக்கியம். ஏனென்றால் தென்னாட்டில் சுயமரியாதை இயக்கம் வடநாட்டிலே சகோதரர்கள் சொன்னதைப் போல ஜோதிபா புலேவில் ஆரம்பித்து அம்பேத்கர் அவர்கள் அங்கே வந்தார்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அந்த அரசர் நம்முடைய மிக முக்கியமாக இருக்க சமசார்பதியா சாகு மகராஜ் நான் பிராமின் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி மாநாடு இணைந்தார்கள். சுயமரியாதை மாநாட்டை உங்களிலே இளைஞர்களுக்கு தெரியாத தோழர்களே, நாம் எப்படி நூற்றாண்டை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல சத்தாராவிலே, அதே போல மராத்தாவிலே சுயமரியாதை மாநாட்டை மராத்தியில் நடத்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த 100 ஆண்டு காலம் இருக்கிறதே, இது பல நூற்றாண்டுகளை புரட்டி போட்டதனுடைய விளைவாகத்தான் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த காரணத்தால் தான் நண்பர்களே, இதோ இந்த அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தை மாற்றி இன்றைக்கும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்க்கு 100 விழா. அந்த ஆர்எஸ்எஸ்லே நாங்கள் ஆட்சியை பிடித்த காரணத்தாலே ஆர்எஸ்எஸ்க்கு நாணயம் வெளியிடுவோம் என்கிறார்கள். நாணயம் இல்லாத ஒரு ஆட்சிக்காரர்கள், நாணயமே தெரியாதக்காரர்களை ஒரு நாணயம் வெளியிட்டுத்தான் உங்கள் நாணயத்தை காட்ட வேண்டுமே தவிர உங்கள் செயல்களால் உங்கள் நாணயத்தை நீங்கள் ஒருபோதும் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இதோ அவர்களை ஏன் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறி, மனு தர்மத்தை நடத்து, இது வந்தவுடனே அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, இன்றைக்கு விடவில்லை. இன்றைக்கு தேர்தல் அல்ல நண்பர்களே, போராட்டம். இதுதான் போராட்டம். தேர்தல் என்பது ஒரு முகக்கவசம், தேர்தல் என்பது ஒரு உத்தி, அவ்வளவுதான். இந்த தேர்தலில் ஓட்டு யாருக்கு போடுறோங்கிற முக்கியமல்ல, மானத்துக்காக ஓட்டா அடிமைக்காக ஓட்டா. மீண்டும் நாம் மன உரிமை பெற்றிருக்கிறோம், மீண்டும் கல்வி உரிமை பெற்றிருக்கிறோமே, இதற்கா என்று கேட்பதற்குத்தான் இங்கே என்ன சொன்னார், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பித்து, இந்திய மக்கள் என்று ஆரம்பித்து, have solemnly resolved to constitute India. இதுவரையிலே இந்தியா அப்படி இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும் தோழர்களே. டு கான்ஸ்டியூட் இந்தியா, இந்தியாவை அமைக்கப் போகிறோம். பழைய இந்தியா அப்படி அல்ல, அதை அழகாக எடுத்து பதிவு செய்திருக்கிறார். டு கான்ஸ்டியூட் இந்தியா டு இன்டு எ சாவரின், இறையாண்மை மிக்க சோசியலிஸ்ட், சமதர்ம, செக்குலர், மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக், ஜனநாயக ரிப்பப்ளிக், குடியரசு. இந்த 5 அம்சங்கள், இறையாண்மை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோசியலிசம், சமதர்மம் 2, 3 மதச்சார்பின்மை, 4 முக்கியமாக ஜனநாயகம், இந்த 5 குடியரசு. இது எப்படி வந்தது? சுயமரியாதை இயக்கத்தினுடைய விதைகளிலே இருந்து, சமத்துவத்தினுடைய விதைகளிலே இருந்து, ஜாதி ஒழிப்பிலே இருந்து இந்த முறை கிளம்பியது. அதனால்தான் அடுத்தவரை சொன்னார், நாங்கள் செய்வதிலே ஜஸ்டிஸ் சோசியல், சமூக நீதிக்கு முதலிடம், பொருளாதார நீதிக்கு அதை எடுத்தோம், பொலிட்டிக்கல் என்று சொல்லி அரசியல் சட்டம் சொன்னார். இதை நேர் எதிராக காலங்காலமாக மறுத்தது தானே மனு தர்மம். இந்த சூத்திரனுக்கு எழுதியிருக்கிறான். தோழர்களே, இளைய தலைமுறை தோழர்களே, ஏன் பெரியார் குதித்தார்? ஏன் அண்ணா களத்தில் குதித்தார்? ஏன் அழகிரிகள் இரத்தத்தை கக்கி இந்த நாட்டில் சுயமரியாதை தங்கள் வாழ்வை முடித்து கொண்டார்கள்? அவர்கள் போட்ட பாதை, அவர்கள் எந்த அளவிற்கு அமர்த்திருக்கிறார்கள்? ஏன் கலைஞர் தன்னுடைய ஆட்சிக்கு போன பிற்பாடு கூட மானமிகு சுயமரியாதைக்காரன் என்பதுதான் தனக்கு பெருமை என்று நினைத்தாரே, அந்த பெருமை என்ன? ஆட்சியிலே அமர்ந்தபோது தந்தை பெரியாரை பார்த்து ஒரு மலருக்கு கட்டுரை கேட்ட நேரத்திலே அறிஞர் அண்ணா முதல்வராகி முப்பெரும் சாதனைகளை செய்தது, பெரியாருக்கு காணிக்கையாக்கி அந்த ஆட்சியை மகிழ்ந்த அண்ணா அவர்கள் இந்த வரலாறு சுயமரியாதை 100 ஆண்டு காலத்தில் எத்தனை பரிமாணங்கள், எத்தனை செயல் வீச்சுகள், எத்தனை சட்ட மாற்றங்கள், இவைகளெல்லாம் எண்ணி பாருங்கள் தோழர்களே. அப்போது அண்ணா ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கிறார். கொஞ்சம் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும், திராவிட இயக்கம் வெறும் ஜிகுனா இயக்கம் அல்ல, வெறும் வானவில் இயக்கம் அல்ல, வெறும் சினிமா மூலம் பிடித்து விட்டது என்று முட்டாள்கள் தப்பு கணக்கு போடுகிறார்களே, அவருடைய முட்டாள்தனத்தினுடைய முதுகெலும்பை முறிக்கின்ற இயக்கம் இது. உழைப்பு,
இரத்தம், தியாகம், தேவைப்பட்டால் தங்களுடைய சொந்த மானத்தை கூட தியாகம் செய்து கொண்டு இனமானத்துக்காக தன்மானத்தை விடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான உழைக்கின்ற பட்டாளங்களை உருவாக்குகிற ஒரு பட்டறை, ஒரு பாசறை இந்த இயக்கம். எண்ணி பாருங்கள் தோழர்களே, நினைத்து பாருங்கள் தோழர்களே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று நினைத்து அண்ணாவை கேட்கிறோம். ஒரு கட்டுரை தருகிறார். ஐயாவிடம் படித்து காட்டுகிறேன். ஐயா அப்படியே நெகிழ்ந்து போகிறார். அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு ஐயா சுலபத்தில் உணர்ச்சி வயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஐயா அப்படி அதை கேட்கும்போது அவர் கண்களிலே நீர் வரவில்லை. ஆனால் உணர்வுகளை எங்களால் அருகில் இருக்கிறவர்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. படி, அந்த அந்த கட்டுரையை படியுங்கள் என்றார். அண்ணா முதலமைச்சராக இருந்து என்னுடைய தொடர் தொல்லைகளால் உருவாக்கி எழுதிய மலர் கட்டுரை அந்த வசந்தம். அதுக்கு பேர் அந்த வசந்தம். என்னுடைய வாழ்நாளிலே அண்ணா சொல்லுகிறார், தோழர்களே, வெறும் பதவிக்காக இருக்கிற இயக்கம் அல்ல, மக்களின் உதவிக்காக, மக்களின் மான மீட்பு இயக்கம் இந்த இயக்கம், உரிமை மீட்பு இயக்கம் இந்த இயக்கம். நூறாண்டு அல்ல, பல நூற்றாண்டுகளை புரட்டி போட்ட இயக்கம். இன்னும் பல நூற்றாண்டுகள் தமிழனுக்கு மானம் பெறுகிற வரையிலே உழைக்க வேண்டிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அதில் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு முதலமைச்சராகிவிட்டேன் நினைக்காதீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்நாள் பெரியாரோடு நின்று அந்த எதிர்ப்புகள் வந்திருக்கும். பெரியார் பேசிக்கொண்டிருக்கிறார். அண்ணா எழுதுகிறார் பாருங்கள், இளைய தலைமுறை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு தலைமுறை உங்களுக்கு தெரியாது. 100 ஆண்டுக்கு முன்னாலே இந்த வேறுபாடு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. கத்திப்பாராவிலே வேகமாக நாம் சுழன்று வருகிறோமே, இது இப்போது பாலுவும் திமுகவும் இல்லாமல் அந்த கத்திப்பாராவிலே மிகப்பெரிய மேம்பாலங்கள் கட்டுவதற்கு முன்னாலே எத்தனை முறை தடைபட்டு நின்றோம் என்று அன்றைக்கும் கார் ஓட்டி இன்றைக்கும் கார் ஓட்டுகிறவர்களால் தான் இந்த பத்திப்பாரா மேம்பாலத்தினுடைய பெருமையை உணர முடியும் என்பது எப்படியோ அதே போலத்தான் சமுதாய மாற்றங்கள் என்று வருகிற போது அந்த அந்த வசந்தம் சொல்லுகிறார், பெரியாரோடு நான் சென்றிருக்கிறேன். கூட்டத்தில் பலத்த எதிர்ப்பு வரும். இயங்கூர் என்ற ஒரு ஊர், கோவைக்கு பக்கத்தில் எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. அந்த இயங்கூர் என்ற இடத்தை அண்ணா சொல்லுகிறார், இயங்கூர் என்ற ஒரு ஊரிலே பெரியார் பேசி கொண்டிருக்கிறார். நான் முதல்ல பேசிவிட்டேன், பக்கத்தில் இருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன். அப்போது எதிரே இருக்கிறவன் சாம்பலை தூக்கி தூக்கி வீசுகிறான். அவனுக்கு சாம்பல் தான் கிடைச்சது, மண்ணு கிடைக்கல. சாம்பலை தூக்கி தூக்கி வீசுகிறான். பெரியார் மீது விழுகிறது, எங்கள் மீது விழுகிறது. விழுகிற போது அண்ணா சொல்லுகிறார், நல்லது, பெரியாருக்கு இன்னும் முழுமையாக தாடி நரைக்கவில்லை, இன்னமும் அங்கொன்றும் இங்கொன்றும் கருப்பாக இருந்தது, முழுமையாக அந்த தாடி வெண்ணிற தாடியாக ஆக்கியது இந்த எதிர்ப்பல்லவா என்று கேட்டார். அப்படி வளர்த்த இயக்கம் அல்லவா தோழர்களே, இது என்ன செப்படி வித்தைகளாதானதா? எனவே அவரை பார்த்து சீஃப் மினிஸ்டர் சார் என்று நீ குரல் கொடுத்து விட்டால் ஆட்சி மாறிவிடுமா? இன்றைக்கு உனக்கு தைரியம் இல்லை, வெளியே வர தைரியம் இல்லை. உன்னுடைய உரிமைகளை பற்றி நீதிமன்றம் தோலை உரிக்கிறது. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு சவால் விடுவதா? இந்த கருப்பு சட்டைக்காரனுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையில உங்கள் கதை நடக்காது. இந்த அணி இருக்கிறவரே அந்த பணி உங்களை நெருங்காது. நினைத்து பாருங்கள் தோழர்களே, வேக வேகமாக எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மனு தர்மம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால வைக்க முடியாது. இது தீக்கிரையாக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர இது அரசியல் சட்ட தகுதியை பெறுவதற்கல்ல. இது என்றைக்கும் பெரியார் தான், என்றைக்கு உரிமைதான். இல்லாவிட்டால் ஒரு கண நேரம் இளைஞர்களே, புலம்பெயர்ந்து போயிருக்கிற தமிழர்களே, அங்கே இருந்து இங்கே இருந்து அதிகமான அளவுக்கு சினிமா டிக்கெட்டை வாங்கி கொண்டு பார்க்கிறீர்கள், ரசியுங்கள். நடிப்புள் கேளிக்கை தேவை, நடிப்பை பாராட்டுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் தயவு செய்து உப்பை உணவாக கொள்ளும்போது உணவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உணவுக்கு உப்பு தேவை, ருசிக்காக. வாழ்க்கைக்கு கேளிக்கை தேவை, ஏற்பதற்காக. ஆனால் உணவையே உப்பாக கொண்டு உட்கொள்ள சொன்னால் உங்கள் கதி என்ன ஆகும்? அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எச்சரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. யாரையோ பெறுவதற்காக அல்ல. ஒரு கண நேரம் 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த நிலை என்ன? 80 தாண்டியவர்களுக்குத்தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்றைக்கு பேசுகிற இளந்தோழா, இளம் தலைமுறையினரே, ஒரே ஒரு கேள்வி,
குலக்கல்வி திட்டம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? அரை நேரம் படிக்க வேண்டும், அரை நேரம் அப்பந்தொழிலை செய்ய வேண்டும். சிறைப்பவன் பிள்ளை சிறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மலமெடுப்பவன் பிள்ளை மலமெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வீதி கூட்டுவன் பிள்ளை வீதி கூட்ட வேண்டும், நாங்கள் மட்டும் படிக்க வேண்டும். இதுதானே ஆரியம். இதை கொண்டு வந்ததுதானே ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி. அதை எடுத்து குரல் கொடுத்த ஒரே இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் இயக்கம். அதை எடுத்து குரல் கொடுத்தவர்கள் முற்போக்குவாதிகள். அன்றைக்கு களவு கண்டால் அது அன்றைக்கு களவு கண்டால் இன்றைக்கு நீ புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் மேல் உச்சகட்டத்துக்கு போயிருப்பீர்களா? எண்ணி பாருங்கள். மறந்துக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கு வேலைக்கு போய்விட்டு சினிமா பார்க்கிறீர்கள், பாருங்கள், தேவை கேளிக்கை. ஆனால் நாங்கள் வேண்டாமல் சொல்லவில்லை. ஆனால் பிரித்து பார்க்க வேண்டாமா? எது விஷம் எது மருந்து என்று பார்க்க வேண்டாமா? விஷம் யார் எதிரி யார் நண்பன் என்று சரியாக அடையாளம் காண்ட வேண்டாமா? யாரால் எதை முடிக்க முடியும் என்ற அறிவுத்திறனால் ஆராய வேண்டாமா? நம்முடைய சகோதரிகளே, தாய்மார்களே, பாருங்கள், நடிகர்கள் எப்படி இருக்கிறார் என்று போய் பாருங்கள். ஆனால் தயவு செய்து இந்த இயக்கம், திராவிடர் இயக்கம் இல்லாவிட்டால் என்னுடைய சகோதரிகள், வெட்கத்தோடு சொல்லுகிறேன், வெட்கத்தோடு சொல்லுகிறேன் தோழர்களே, உரிமையோடு உணர்ந்து சொல்லுகிறேன், 92 வயது என்று காட்டுவதல்ல, நான் 82 வயது பொது வாழ்க்கையிலே காய்ச்சப்பட்டவன், பொது வாழ்க்கை அனுபவம் உள்ளவன் என்று நான் மாற்றத்திக் கொள்ள மாட்டேன். பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்ற களத்திலே ஒரு இரும்பு இடத்திலே பட்டறையிலே எப்படி அடித்து அடித்து காட்டுகிறார்களோ அதுபோல அடித்து மிசா காலத்திலே உள்பட சிறைச்சாலை எல்லாம் பார்க்க, எனக்காகவா எங்களுக்காகவா? பெரியார் யாருக்காக பாடுபட்டார்? யாருக்காக விட்டு போனார்? சுயமரியாதை யாருக்காக? இவர்கள் யாருக்காக? வெறும் பதவிக்காகவா? பதவிக்காக கூட்டணி என்றால் இவர்கள் எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பார்களே, என்னென்னவோ செய்து பார்க்கிறார்களே, வித்தைகள் காட்டுகிறார்களே, அவர்களையெல்லாம் என்று தூக்கி எறியக்கூடிய உணர்வோடு இந்த கூட்டணி தோழர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இது பதவி கூட்டணி அல்ல நண்பர்களே, இது கொள்கை கூட்டணி, இரும்பாரம், இது மணல் வீடல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா தேவதாசி முறை என்று ஒன்று இருந்ததே தெரியுமா என்று வீடு வராமல் கேளுங்கள். வெறும் 1000 ரூபாயை மட்டும் சொல்லி கேட்காதீர்கள். வெறும் 1000 ரூபாய் வந்திருக்கிறது மட்டும் சொல்லாதீர்கள். தேவதாசி முறை நம்முடைய பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே போய் படித்து பட்டதாரியாகி பிஹெச்டிகளாக, டாக்டர்களாக, ஐபிஎஸ்களாக, ஐஏஎஸ்களாக வருகிற எங்கள் சகோதரிகள் மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள் எங்களை வாழ வைக்கிறது. எம்மாந்து நிற்கிறோம். செங்கல்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உணரவில்லை. தவறில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தடம் தெரியாது, அவர்களுக்கு கஷ்டம் தெரியாது. அவளுக்கு உணர்த்துங்கள். பொட்டு கட்டுதல் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை கொண்டு போய் கோயிலுக்கு சாமிக்கு கட்டுவது என்று இருந்ததே, அதை அழித்த இயக்கம் எது? திராவிட இயக்கம். மீண்டும் மனு தர்மம் வந்தால், மீண்டும் மனு தர்மம் வந்தால், மீண்டும் அதே அதே சனாதனம் வந்தால், ஆட்சி வந்தால், இந்த ஆட்சி இது சென்று அது மறந்தால் மீண்டும் பொட்டு கட்டுதல் வர வேண்டும், மீண்டும் தேவதாசி முறை வரும், மீண்டும் குலக்கல்வி வரும். வரும் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கலாம். அடையாளம் உண்டு. அவர்கள் சின்ன வயதிலே சொன்னதை மோடி ஆட்சி விஸ்வகர்மா திட்டம், விஸ்வகர்மா, அதை கண்டுபிடித்து சொல்லுவதற்கே ஒரு பெரியார் நுண்ணாடி தேவை. நாங்கள் அல்லவா அதை சொன்னோம். நாக்கிலே தேரை தடவுகிறீர்கள். இன்னமும் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது. தமிழ்நாடு தான் பெரியார் இயக்கம். தமிழ்நாட்டிலே தான் இந்த எண்ணம். எனவே தான் சுயமரியாதை இயக்கம் செய்திருக்கிற சாதனை சொத்துரிமை. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தை கொடுத்து சட்ட அமைச்சராக இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாவது கொள்கை செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் ஹிந்து கோட் பில் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமை. என்னையா தவறு? பெண்கள் எந்த ஜாதி பெண்கள் கிடையாது. இன்னும் பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் பெண்ணுக்கு சொத்துரிமை. மகனுக்கு என்ன உரிமையோ மகளுக்கு இருக்க வேண்டும். தவறு என்ன? இதிலே ஜாதி பார்ப்பது உண்டா? அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லுகிற போது பெரியார் சொன்னார்,
அனைவருக்கும் அனைத்தும். அதைத்தான் சமூக நீதி நாளாக இன்றைய ஆட்சியிலே கொண்டாட சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் சமத்துவத்தை சொன்னார், அதுதான் சமத்துவ நாளாக சொன்னார். இந்த சமத்துவத்தை தலைகீழாக மாற்றுவதற்குத்தானே 100 ஆண்டு காணக்கூடியவர்கள் நாங்கள். மீண்டும் வருவோம், உங்களையெல்லாம் பழைய நுகத்தடியை கட்டுவோம்னு சொல்லுகிறார்களே, அதற்காக இந்த சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம், இந்த கூட்டணி பாதுகாக்கப்பட வேண்டாமா? எனவே தேர்தலிலே ஓட்டு போடுவது நினைக்காதீர்கள், உங்கள் தலையெழுத்தை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு அறிவார்ந்த உணர்வை அவர்களுக்கு உருவாக்கி காட்ட வேண்டும். எந்த நாட்டிலே 2 உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன், மீதி மற்றவர்களுக்கு இடம் தர வேண்டும். நம்மை உரிமைகளை பறித்தது மட்டுமல்ல, படிக்க உரிமையை படித்தார்கள், நடக்க உரிமையை படித்தார்கள். எல்லாவற்றையும் விட நண்பர்களே, எப்படி அவமானப்படுத்தினான்னு சொன்னால், இதில் ஒரே ஒரு இடம், சரி படிக்காத மனுஷன் ஏன் மனு தர்மத்தை வைக்கணுங்கிறான்னா 2 விஷயம். பொருளாதார நண்பர்கள் சொன்னார், இங்கே கூட நகைமுகன் எதிர்முகன் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நகைமுகன் அல்ல எதிர்முகன் அல்ல ஒன்று தான், வருணம் வருணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டை பொறுத்தவரை வருணம்தான் மனு தர்மத்தை சொல்கிறான். செல்வத்தை நீ சம்பாதித்தாலும், சூத்திரன் பொருள் சம்பாதித்தாலும் அவன் சொத்து எங்களுக்கே சாரும், அவன் எங்களுக்கு தான் அது உரிமை. அடித்து கூட நாங்கள் பிடுங்கிக் கொள்ளலாம், கற்பனை இல்லை, ஆதாரத்தோடு அடித்து நாங்கள் வன்முறையோடு அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். சூத்திரனுக்கு அந்த தகுதி கிடையாது, அந்த உரிமை கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் நண்பர்களே, இன்னொரு சொல், மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்று சொன்னாரே தந்தை பெரியார். அதில் எவ்வளவு கருத்தாடம் இருக்கிறது என்பதை இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். சிறிதவராமல் தடுத்து மாறி இருக்கிறவர்களுக்கு வீதிதோறும் சொல்லுங்கள், வீதிதோறும் சொல்லுங்கள். என்னவென்றால், என்ன எழுதியிருக்கிறான் என்றால், பன்றி முகூர்த்த நாளும் மிக முக்கியமாக மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இங்கே ஒரு ஸ்லோகம், தயவுசெய்து உரிமைகள் பறிப்பு என்பது வேறு. இப்போ கல்பன் கூட நீ தனியாக படின்னு சொன்னான், படிக்காதேன்னு சொல்ல, அதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு. இப்போ இதுதான் உலகத்தில் கொடுமை, ஆரிய கொடுமை, பார்ப்பன கொடுமை. என்னன்னா, படிக்காதேன்னு சொன்னது தடுத்தது பெருசு இல்லை, நீ மீறி படித்தா தண்டனைங்கண்ணா. இது எங்கேயாவது உண்டா? தண்டனையை விட அவமானம் எப்படி சொல்கிறாங்கிறதுக்கு உதாரணம், மானம், தன்மானம், சுயமரியாதை என்று ஏன் தோற்ற வேண்டிய அவசியம், இந்த இயக்கத்துக்கு பெயர் சூட்ட வேண்டிய அவசியம் வந்தது நண்பர்களே. மனு தர்மம் பக்கம் 78, அத்தியாயம் இந்த 24:1 ஸ்லோகம் 241. இதில் பன்றி கவனியுங்கள், இது ஸ்லோகம் இதில் இருக்கு. பன்றி மோத்தலினாலும், சாப்பாடு போட்டிருக்காங்க, அதில் பன்றி வந்து முகர்ந்தாலும், கோழி சிறகின் காற்றினாலும், கோழி சிறகு இருக்குல்ல, அது காற்றில் பறந்து நம்ம சோற்றில் விழுந்துட்டா என்னாகும், அது சோற்றினாலும், நாய் பார்வையினாலும், நாய் வந்து கிட்ட நின்று சோறை பார்த்தா, இன்னைக்கு பெட் அனிமல்ஸ் ஊட்டி விடுறான், அது வேற விஷயம், ஆனால் பார்த்தாலும், சூத்திரன் தொடுவதாலும், எவ்வளவு கொடுமை. ரத்தம் கொதிக்கவில்லையா? நல்ல ரத்தம்னா கொதிச்சாகணுமே, சுயமரியாதை ரத்தம் கொதிக்காதனால்தான் சுயமரியாதை சூடு ஏற்றினார் தந்தை பெரியார். அவன் சூத்திரன் தொடுவதாலும் பதார்த்தம் அசிங்கமாகிறது, அசுத்தமாகிறது. எவ்வளவு கொடுமையா இது! இன்னைக்கு உண்டான்னு கேட்டால் கேட்கலாம், ஏங்க இவர் சொல்கிறது நடக்குதான்னு. நடக்கலை. இன்னைக்கு என்னங்க மனு தர்மப்படி நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்காமல் இருக்கிறோமா? இவர் சொல்கிறாரு ஏற்றுக்கிறேன். இல்லை, இன்னைக்கு எல்லாம் படிக்கிறீங்க, எதனால்? நாங்கள் இருக்கிறோம், அதனால் அது இல்லை. சுயமரியாதைக்கு இருக்குது, அதனால் இல்லை. இங்கே அம்பேத்கர் இருக்கிறார், அதனால் இல்லை. பெரியார் இருக்கிறார், அதனால் இல்லை. திருமாவளவன் இருக்கிறார், அதனால் இல்லை. ஜவஹர்லால் இருக்கிறார், அதனால் இல்லை. ஸ்டாலின் இருக்கிறார், அதனால் இல்லை. கலைஞர் இருக்கிறார், அதனால் இல்லை. திராவிட இயக்கம், அதனால் இல்லை. மாறினால், ஒரே ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் ஏமாந்தால் என்ன ஆகும்? எனவே நன்று கொள்ளிக்கட்டை எடுத்து நீங்கள் தலையை சொரிந்து கொள்ளப் போகிறீர்களா? எனவே தான் தோழர்களே, நாங்கள் வாக்கு கேட்கவில்லை, உங்கள் மானத்தை மீட்பதற்காக, உங்கள் உரிமைக்காய் திருப்புவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறோம். ஒன்று.
அடுத்து ஒன்றே ஒன்று முடிக்கிறேன். இது ஆண்கள் பொதுவானது. அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு தெரியும், சுயமரியாதை திருமணம். இந்த இயக்கம் யாரும் செய்யாத காரியம். அண்ணா சொன்னார், ஒரு இயக்கம், அதனுடைய கொள்கை, அதனுடைய தொண்டர்கள் அவர்களே சட்டம் நிறைவேற்றியது ஒரு பெரிய வரலாறு. சுயமரியாதை 100 ஆண்டு காலம் அதே ஆட்சி, தொண்டர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி, முப்பெரும் சாதனை. ஒரு ஆண்டு தான் அண்ணா இருந்தார். இயற்கையின் கொடுமை. அந்த அண்ணா சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அப்போது ஒன்றை சொன்னார், அது இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த கூட்டத்தை பார்க்கிற நேரத்தில் பலர் பல கட்சியிலே இருக்கிறார்கள். அவள் சொன்னார்கள், நாங்கள் 3 குடல்கள் பல என்று. இல்லை, இது எல்லாம் ஒரே தாய் வீடு. ஒரே தாய் வீட்டில் பல பேர் இருக்கிறார். அண்ணா ஒரு உதாரணம் சொன்னார். ஜீவா அவருடைய மகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். அண்ணா முதல்வராக இருந்தபோது நான் இங்கே பார்க்கிறேன், ஒவ்வொருவரும் வெளிநாட்டில் இருப்பார்கள், பிள்ளைகள் பல பதவிகளில் இருப்பார்கள். பெற்றோர் ஒரு திருமணம் நடக்கும், அப்போது அறிமுகப்படுத்துவார் மற்றவர்களுக்கு. இவன் என் பிள்ளை என்ஜினியராக இருக்கிறான், ஜப்பானில் இருக்கிறான். இவன் என் பிள்ளை டாக்டர், இவர் லண்டனில் இருக்கிறார், இவர் இந்த பதவியில் இருக்கிறார் என்று பூரித்து போவார். அதுபோல என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டின் தலைவர்களெல்லாம் பெரியாரின் புகழின் சிதறல்கள் என்ற வார்த்தையை சொன்னார். எனவே தான் எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு திராவிட குடும்பம், மான குடும்பம், மான மீட்பு குடும்பம், உரிமை குடும்பம் என்ற வகையிலே வந்தபோது அந்த ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று 2 பார்ப்பன நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தார். செல்லாது என்று சொன்னதோடு முடிந்து விட்டது என்று தான் சட்ட வல்லுநர்கள் போல நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது வெறும் சட்டம், அது தீர்ப்பு. இன்னொரு தீர்ப்பு வந்த உடனே அது மாற்றியாகிவிட்டது, சட்டம் வந்து விட்டது. ஆனால் அது வெறும் சட்டம் அல்ல நண்பர்களே, அதை நுண்ணாடி போட்டு பாருங்கள். மானம் மீட்பு. ஆயிரக்கணக்கான நம்ம தோழர்கள், சகோதரிகள், பெண்களுடைய மானம் மீட்பு, நம்முடைய உரிமை மீட்பு. எப்படி என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால் அந்த தீர்ப்பில் ஒரு எழுதுகிறான், தீர்ப்பு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் கீழே சொல்கிறான், இந்த பொண்ணு இந்த திருமணம் செய்து, பெரியார் திருமணம் செஞ்சு வச்சாரு. அந்த திருமணத்தில் 4 பிள்ளைகள், 2 பெண்கள் 2 பிள்ளைகள் வந்தது. சொத்து எழுதி கொடுத்துருக்கிறார், சொத்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. சொத்து வந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் சொத்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஆணுக்கு தான் சொத்து உரிமை இருக்குது. நியாயமாக பிறந்த பிள்ளைகளுக்கு தான் சொத்துரிமை உண்டே தவிர குறுக்கு வழியில் பிறந்தவர்கள் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் என்று சொல்லி கிடையாது. இவங்கெல்லாம் வைப்பாட்டி. சுயமரியாதை திருமணம் பண்ணவெல்லாம் பெண்களை வைப்பாட்டி, கேவலம் இன் கான்குபைன் என்று எழுதிவிட்டு சொல்கிறான். பரவாயில்ல, இந்த கான்குபைன் ஹிந்து லாவில், ஹிந்து லா சட்டத்தில் தீர்ப்பு எழுதுறாங்க ஹைகோர்ட்டில். சட்டத்தில் வைப்பாட்டி பிள்ளைகள், வைப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளைக்கு கூட சொத்து உரிமை உண்டுன்னு கொடுக்குறா. அதனால் இவங்க கொஞ்சம் சொத்துரிமை மட்டும் அனுபவிக்கணும். என்ன அர்த்தம் ஐயா? நினைத்து பாருங்கள். நம்முடைய பெண்கள் சொத்துரிமையை பெற்றால் கூட வைப்பாட்டி பிள்ளைகள் என்ற அந்த கொச்சை அவமானத்தை தாங்கி கொண்டிருந்ததை மாற்றி காட்டிய மாபெரும் சக்திதான் சுயமரியாதை திருமணம் என்ற அண்ணாவின் சாதனை. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மான மீட்பு. எனவே அன்றும் தேவைப்பட்டது, இன்றும் செய்யக்கூடிய சாதனை செய்தது. நாளைக்கும் நம் மானமும் உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவை சுயமரியாதை இயக்கம். வெறும் அரசியல் பார்க்காதீர்கள், வெறும் தோற்ற பார்க்காதீர்கள், உள்ளே இருக்கிற தத்துவத்தை பாருங்கள். மானம் பெறுவோம், வாழ்வு பெறுவோம். வருக வருக